கன்னடத்து பைங்கிளியாக சினிமாவில் நுழைந்தவர் சரோஜாதேவி. ஜெயலலிதாவைப் போல எம்ஜிஆரின் அதிக படங்களில் நடித்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவை விட மிகவும் அதிகமான படங்களில் இவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி போலவே திரையில் எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடியும் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் இணைந்த எல்லா படங்களுமே வெற்றி படங்கள்தான். இப்போதெல்லாம் ஒரு நடிகர் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியுடன் நடித்தால் ரசிகர்களுக்கு போரடித்துவிடும் என நினைத்து அடுத்த படத்தில் வேறு நடிகையுடன் ஜோடி போடுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் இதற்கு விதிவிலக்கு. தொடர்ந்து ஒரே நடிகையுடன் நடிப்பார். அதற்கு காரணம் அவரின் படங்கள் ஓடுவதே எம்ஜிஆருக்காக மட்டுமே. அவரின் முகத்திற்காகத்தான். எம்ஜிஆருடன் படகோட்டி, அன்பே வா, எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், தர்மம் தலைகாக்கும், காவல்காரன் என பல திரைப்படங்களிலும் சரோஜாதேவி நடித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு படத்தில் நடிக்கும்போது சரோஜாதேவிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. எனவே சரோஜாதேவியிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர். அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் உதவியாளர்களிடம் சொல்லி அனுப்புவார். சரோஜாதேவி திருமணம் செய்து கொண்டு செட்டிலானபின் மற்ற நடிகைகளுடன் நடித்து வந்தார் எம்ஜிஆர். அப்போது சரோஜாதேவியின் கணவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டு மனைவி ஜானகியுடன் பெங்களூர் சென்று அவருக்கு ஆறுதல் சொன்னார். அப்போது இது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் இதே எண்ணத்தில் நீ இருக்கக்கூடாது. நீ அரசியலுக்கு வா. பொதுவாழ்க்கையில் உன் கவனம் திரும்பினால் உனது சோகம் மறையும். உனக்கு மேல்சபை எம்பி பதவி வாங்கித் தருகிறேன் என சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் இப்போது அதில் எனக்கு விருப்பமில்லை. நான் முதலில் இதிலிருந்து வெளியே வருகிறேன். பின்னர் அரசியல் பற்றி யோசிக்கிறேன் என சொல்லிவிட்டார் சரோஜாதேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.